Hi all, here is the 10th standard lesson, His First Flight by Liam O. Flaherty. Now let's see what is given in the lesson. இந்த லெசன்ல ஒரு சின்ன பேர்ட் எப்படி பறக்க கத்துக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றது தான் லெசன். Now let's see the meaning for each and every line. The young seagull was alone on his ledge. லெட்ஜ் அப்படின்னா ஜன்னல் பக்கத்தில் ஒரு சின்ன பிளேஸ் இருக்கும்ல, அந்த பேர்ட்ஸ் எல்லாம் வந்து நிற்கும் ஒரு கார்னர், a narrow horizontal surface. ஸோ அந்த மாதிரி இடத்துல ஒரு ராக் கார்னரில் அந்த பேர்ட் தனியாக இருக்குது. His brothers and his sister had already flown away the day before. Flown அப்படின்றது இங்கே ஃப்ளையோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் தான் flown. ஸோ இந்த பேர்டோட 2 brothers and sister ஆல்ரெடி பறந்து போயிட்டாங்க. த டே பிஃபோர் அப்படின்னா முந்தானேத்தே பறந்து போயிட்டாங்க. He had been afraid to fly with them. ஸோ இந்த பேர்டுக்கு அவங்க கூட சேர்ந்து பறக்கிறதுக்கு ரொம்ப பயம். Somehow when he had taken a little run forward to the brink of the ledge and attempted to flap his wings, he became afraid. பிரிங்க் அப்படின்னா எட்ஜ், அந்த மொனை வரைக்கும் ஓடி போகுது. தென் ரெக்கையை விரிச்சு பறக்க ட்ரை பண்ணும்போது பயம் வந்துடுது. The great expanse of the sea stretched it down beneath and it was such a long way down, miles down. அந்த லெட்ஜில் இருந்து கீழே பார்த்தா ஃபுல்லாக சீ தான். கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் கடல் தான் தெரியுது. கீழே பார்த்தா பல மைல் போகிறதுக்கு சமமாக இருக்க மாதிரி தெரியுது. He felt certain that his wings would never support him. ஸோ என்ன நினைக்குதுன்னா, நம்ம விங்ஸ் நமக்கு சப்போர்ட் பண்ணவே பண்ணாதுன்னு தன் விங்ஸ் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்குது. ஸோ he bent his head and ran away back to the little hole under the ledge where he slept at night. ஸோ அது தலையை தொங்க போட்டுக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துடுது. ஏற்கனவே அந்த லெட்ஜில் எப்பவும் தூங்கும் இல்லையா, அதே பிளேஸுக்கே வந்துடுது. Even when each of his brothers and his little sister, whose wings were far shorter than his own. ஸோ இத்தனைக்கும் இந்த பேர்டோட விங்ஸும் அதோட brothers and sister விங்ஸ் கம்பேர் பண்ணும்போது பார்த்தா இதோட சின்னதாக தான் இருக்கு. ஆனாலும் இந்த பேர்ட்க்கு பயம். Ran to the brink, flapped their wings and flew away. He fled to muster up courage to take that plunge, which appeared to him so desperate. ஸோ இந்த பேர்ட் தன் தைரியத்தை ஒன்றா சேர்த்துக்கிட்டு ஃபெயில் ஆகிடுது. பிளங் அப்படின்னா டைவ், ஜம்ப் பண்ணுறது. அந்த பாறையிலேருந்து ஜம்ப் பண்ணும்போது தான் அந்த ரெக்கையை விரித்து ஃப்ளாப் பண்ணிட்டே, ஃப்ளாப் அப்படின்னா மேலே கீழே ரெக்கை ஆடுறது இல்லையா, அதான் ஃப்ளாப். ஸோ அப்படி போகிறதுக்கு இதுக்கு தைரியமே இல்லை. டெஸ்பரேட் அப்படின்னா ஹோப்லெஸ், நம்பிக்கையின்மை. His father and mother had come around calling to him shrilly, scolding him, threatening to let him starve on a sledge unless he flew away. அந்த பேர்டோட அப்பா அம்மா ரிட்டர்ன் வராங்க. இந்த பேர்டை பார்த்து பயங்கரமாக கத்துறாங்க. ஷில்லி அப்படின்னா சத்தம் போட்டு கத்துறது தான் ஷில்லி. ஸ்கோல்டிங் அப்படின்னா திட்டுறது. த்ரெட்டனிங் அப்படின்னா பயமுறுத்துறது. ஸோ என்ன சொல்லி பயமுறுத்துறாங்கன்னா, நீ இங்கேயே பட்டினியா இரு, நீ பறந்து போனால் மட்டும்தான் சாப்பாடு கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸ்டார்வ் அப்படின்னா சாப்பாடு இல்லாமல் இருக்கிறது. பட் ஃபார் த லைஃப் ஆஃப் ஹிம் ஹி குட் நாட் மூவ். அந்த பேர்ட் உயிருக்கு பயந்துட்டு அங்கேயே நிற்குது. That was 24 hours ago. ஸோ 24 மணி நேரத்துக்கு முன்னாடி. Since then nobody had come near him. இப்போ யாருமே இந்த பேர்டை வந்து பார்க்கவே இல்லை. The day before, all day long, he had watched his parents flying about with his brothers and sister. ஸோ முன்னாடி நாள் என்ன பண்ணுச்சுன்னா, அதோட பேரண்ட்ஸ் அதோட brothers sisters கூட பறக்கிறத பார்த்துட்டே இருந்துச்சு. Perfecting them in the art of flight, teaching them how to skim the waves and how to dive for fish. ஸோ பேரண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குட்டி பேர்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க, பர்ஃபெக்ட் பண்ணுறாங்க.
டீச் பண்ணுறாங்க. சீல அலை வரும்போது எப்படி காப்பாற்றிக்கணும், எப்படி கடலுள்ள போய் ஃபிஷ் எடுக்கணும்னு சொல்கிறாங்க. He had in fact seen his older brother catch his first herring and devour it. ஸோ இதில் என்னன்னா, இந்த பேர்டோட பெரிய தம்பி ஃபர்ஸ்ட் டைமாக சீ உள்ள போய் ஃபிஷ் எடுத்துட்டு வந்து சாப்பிட்றான். ஹெரிங் அப்படின்னா ஃபிஷ்ஷில் ஒரு வகை, அது டிவோர் அப்படின்னா சாப்பிட்றது. ஸ்டாண்டிங் ஆன் எ ராக் while his parents circled around raising a proud crackle. ஸோ அந்த பேர்ட் ஃபிஷ் எடுத்துட்டு போய் ராக்ல உட்காந்து சாப்பிட்றத பார்த்துட்டு பேரண்ட்ஸ் அதை சர்க்கிள் பண்ணி ப்ரைஸ் பண்ணுறாங்க. நீயே ஃபிஷ்ஷை பிடிச்சி சாப்பிட்றத பார்த்தா சந்தோஷமா இருக்குன்னு என்கரேஜ் பண்ணுறாங்க. கிராக்கிள் அப்படின்னா லாஃப். And all the morning the whole family had walked about on the bleak plateau midway down the opposite cliff, laughing at his cowardice. பிளாட்யூ அப்படின்னா ஃப்ளாட் சர்ஃபேஸ் இடத்துல கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும் இல்லையா, அதான். ஸோ அடிக்கடி இந்த பேர்டு தைரியம் இல்லாததை பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க. The sun was now ascending the sky, blazing warmly on a sledge that faced the south. Ascending அப்படின்னா தெரியும் இல்லையா, சின்னதுல இருந்து பெருசு, small to high. blazing அப்படின்னா heat. ஸோ இப்போ சவுத் சைட் லெட்ஜ் மேலே ஹீட்டாக இருக்கு. He felt the heat because he had not eaten since the previous nightfall. ஸோ இப்போ அந்த ஹீட் அந்த பேர்டு வந்து உணருது. ஏன்னா முன்னாடி நாள் நைட் ஃபுல்லாக எதுவுமே சாப்பிடல இல்லையா, அதான். Then he had found a dried piece of mackerel's tail at the far end of his ledge. ஸோ லெட்ஜ் கார்னரில் ரொம்ப தூரமாக மக்ரில் ஃபிஷ்ஷோட டேல் கிடைச்சிது, அதை சாப்பிடுது. Now there was not a single scrap of food left. ஆனால் இப்போ ஒரு சின்ன ஃபுட் கூட இல்லை. He had searched every inch, rooting among the rough dirt-caked straw nest where he and his brothers and sister had been hatched. அங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு இன்ச்சாக தேடி பார்த்துக்கிட்டே இருக்குது ஏதாவது ஃபுட் கிடைக்குமான்னு. ஸ்ட்ரா அப்படின்னா வைக்கோல். ஸோ அந்த பேர்ட்ஸும் அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அங்கேருந்து எங்கேருந்து வந்தாங்களோ அந்த இடத்துல போய் தேடுது. He even gnawed at the dried pieces of eggshell. Gnawed அப்படின்னா பைட், கடிக்கிறது, கடிச்சு சாப்பிட்றது. ஸோ அதோட காஞ்சி போன எக்ஷெல்னா தெரியும் இல்லையா, முட்டை ஓடு இருக்குல்ல, அதான், அதை எடுத்து சாப்பிடுது. இட் வாஸ் லைக் ஈட்டிங் எ பார்ட் ஆஃப் ஹிம்செல்ஃப். ஸோ அது எப்படி இருக்குதுன்னா அதோட பார்ட் ஏதோ சாப்பிட்ற மாதிரி இருக்குதான். He then trotted back and forth from one end of the ledge to the other. Trotted அப்படின்னா ஸ்லோவாக நடக்கிறது. ஸோ இந்த பேர்டு இப்போ ஸ்லோவாக முன்னாடி பின்னாடி நடந்துட்டு இருக்கு. His long grey legs stepping daintily, trying to find some means of reaching his parents without having to fly. Daintily அப்படின்னா பியூட்டிஃபுல்லாக. ஸோ இப்போ என்ன நினச்சிட்டு இருக்குதுன்னா பறக்காம எப்படியாவது நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட போயிடலாமான்னு நினைக்குது. But on each side of him the ledge ended in a sheer fall of precipice with the sea beneath. sheer அப்படின்னா நத்திங், ஒன்றுமே இல்லை அந்த இடத்துல. beneath அப்படின்னா கீழே, precipice அப்படின்னா ராக் ஃபேஸ். ஸோ அதோட ஒவ்வொரு பக்கமும் பாறை, அடியில் கடல் தான் இருக்குது. And between him and his parents there was a deep white crack. ஸோ இந்த பக்கம் பாறையில் இந்த பேர்டு இருக்குது, அந்த பக்கம் பாறையில் அதோட பேரண்ட்ஸ், நடுவில் பெரிய கிராக், அங்கே சி. ஸோ எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. Surely he could reach them without flying if he could only move northwards along the cliff face. ஸோ இப்போ பறக்காம பேரண்ட்ஸ் மீட் பண்ணலாம்னு நினச்சா நார்த் சைட் பக்கம் போனால் ஃப்ளை பண்ணாமல் ரீச் ஆகிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்குது. But then, on what could he walk?
ஓகே, ஆனால் அதுக்கப்புறம் எது மேலே நடந்து போகிறது அப்படின்னு யோசிக்குது. There was no ledge and he was not a fly. அங்கே பாறையும் இல்லை, எனக்கு பறக்கவும் தெரியாது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்குது. And above him he could see nothing. அந்த பேர்ட் மேலே பார்த்தா அங்கேயும் ஒன்றுமே இல்லை. The precipice was sheer and the top of it was perhaps farther away than the sea beneath of him. ஸோ டாப்பில் இருந்து பார்த்தா ரொம்ப தூரமாக இருக்கிற மாதிரி இருக்கு. He stepped slowly out to the brink of the ledge. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக கார்னருக்கு போகுது. Standing on one leg with the other leg hidden under his wing. ஒரு காலால் நிற்குது, இன்னொரு காலை ஒளிச்சு வச்சுக்குது ரெக்கைக்கு கீழே. He closed one eye, then the other and pretend to be falling asleep. pretend அப்படின்னா நடிக்கிறது. ஸோ இப்போது ஒரு கண்ணை மூடி தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டே அப்படி தூங்கி விழுற மாதிரி ஆக்ஷன்லாம் பண்ணுது. ஸோ இப்படியெல்லாம் பண்ணாவது யாராவது வரமாட்டாங்களான்னு நினைக்கிது. Still they took no notice of him. ஆனால் யாரும் அதை கண்டுக்கவே இல்லை. He saw his two brothers and his sister lying on the plateau, dozing with the heads sunk into their necks. ஸோ இங்கேருந்து பார்க்குறப்ப அதோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் பிளாச்சோவில் தூங்குதுங்க. டாசிங் அப்படின்னா தூங்குறது, தலையை கழுத்துக்குள்ளே வச்சுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. His father was preening the feathers on his white back. preening அப்படின்னா க்ளீன் பண்ணுறது. ஸோ அவங்க அப்பா ஃபெதர்ஸை க்ளீன் பண்ணிகிட்டே இருக்காங்க. Only his mother was looking at him. அவங்க அம்மா மட்டும்தான் இதை பார்த்துட்டே இருக்காங்க. ஸோ இந்த பேர்ட் பறக்குமா இல்லையான்னு நெக்ஸ்ட் செக்ஷனில் பார்ப்போம். தேங்க்யூ.